शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. கீதா பாஷ்யம் உங்க புக்ல 353வது பக்கம் கடைசி பாஷ்யம். अयं श्लोकः अन्यथा व्याख्यातः कैश्चित् कथं नित्यानां किल कर्माणाम् ईश्वरार्थ अनुष्ठीयमानानां तत्फल अभावात् अकर्मणि तानि उच्यन्ते गौण्यावृत्त्या तेषां च अकरणं कर्म तत् च प्रत्यवायफलत्वात् कर्म उच्यते गौण्या एव वृत्त्या ईश्वरार्थे. இப்போ இதற்கு முன்னால நாம் ஒரு டிஸ்கஷனை கம்ப்ளீட் பண்ணார். அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான பாஷ்யத்தை சங்கராச்சாரியார் போன பேராவோட முடிச்சிட்டார், கன்க்ளூஷன் முடிச்சாரு. இப்போ புதிதான ஒரு கருத்தை எடுத்திருக்கிறார், கம்ப்ளீட்டா வேற. இப்ப போன நம்ம கன்க்ளூஷன்ல என்ன சொன்னாரு? யக ஏவம் கர்ம விபாக, அது என்னன்னு பார்த்துட்டு நாம இந்த ஸ்லோகத்துக்கு வரலாம். என்ன சொல்லி முடிச்சாரு? யக எவன், ஏவம் எத, கர்ம அகர்ம விபாகத்தை ஞக, எவன் ஒருவன் கர்மத்தையும் அக்கர்மத்தையும் பிரித்து ஞக அறிகிறானோ. அப்ப கர்மத்தையும் அக்கர்மத்தையும் பிரித்து அறிதல் அப்படின்னா, இப்ப லேமேன் அஜ்ஞானி எதை கர்மம்னு வச்சிருக்காரு, எதை அக்கர்மம்னு நினைச்சு வச்சிருக்காரோ அதிலிருந்து தவற்றை மாற்றி, அதில் இருக்கிற தவறை மாற்றி சரியாக புரிந்து கொண்டவன் ஞானி. இப்ப அவருடைய கர்மம் என்ன? ஆத்மாவின் மேல் ஏற்றி வைற்ற கர்மம். யாரு? லேமேன் அஜ்ஞானியுடைய கர்மம்னா அவன் என்ன அர்த்தம் அவருக்கு புரியும்? ஆத்மாவின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட கர்ம. அந்த கர்மத்தில் இவர் எதை பார்க்கிறாரு? ஞானி அக்கர்மத்தை பார்க்கிறார். அந்த ஆத்மாவில் ஆத்மா கர்த்தா என்பதை இவர் அறிகிறார். ஃபர்ஸ்ட் அவர், அதாவது அஞ்ஞானி லேமேன் ஆத்மாவின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தை. உதாரணத்துல என்ன சொன்னோம்? ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, மரம் ஓடிட்டு இருக்குதுன்னு பையன் சொல்லும் போது அந்த மரத்தில் கர்மத்தை ஓடுதல் என்ற கர்மத்தை பையன் ஏற்றி வச்சுட்டான். அத அப்பா என்ன சொல்றாரு? ஏற்றி வைத்த கர்மத்தில் அவர் எதை பார்க்கிறாரு? மரத்தில் அக்கர்மம். அதை போல அஞ்ஞானி ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தில் ஞானி அக்கர்மத்தை பார்க்கிறார். என்னன்னு பார்க்கிறாரு? ஆத்மா இஸ் நாட் டூயிங் எனி கர்மா, ஆத்மா இஸ் நாட் ஹேவ், இஸ் நாட் அ கர்த்தா, ஆத்மா இஸ் நாட் அ போக்தா. கர்ம பலனை அனுபவிக்கிறது, சரீரத்தை எடுக்கிறது, பிராரப்த கர்ம, சஞ்சித கர்ம, ஆகாமி கர்ம எதுவும் ஆத்மாவிற்கு அன்டச்சுடு பை த கர்மா அண்ட் கர்ம பலன் அப்படிங்கிறது யாரு பாக்குறாங்களோ. இது ஃபர்ஸ்ட் குவார்டர், அந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் குவார்டர். ரெண்டாவது, அவர் அகர்மத்தில் கர்மத்தை காணுதல். ரெண்டாவது குவார்டர்ல நம்ம சங்கராச்சாரியர் கொடுத்த விளக்கம், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். ஒருவன் நான் கர்மத்தை செய்யலின்னு சொன்னாலும், எதுல? சரீரத்தில் நான் கர்மத்தை செய்யலின்னு அக்கர்மத்தில் லேமேன் அஞ்ஞானி என்ன சொல்றாரு? நான் எதுவும் செய்யவில்லை அப்படிங்கும் போது அவர் எதை சொல்றாரு? சரீரத்தில் இருக்கிற அகர்மத்தை அகங்காரத்தில்
நான் அக்கர்ம, நான் எதுவும் செய்யலின்னு சொல்றதுல ஞானி என்ன பாக்குறாரு, அந்த சரீரம் ஒரு க்ஷணம் கூட கர்மத்தை செய்ய முடியாமல் இருக்க முடியாதுங்கிறத கர்மத்தை அவர் அகங்காரத்தில் அஞ்ஞானி நான் கர்ம செய்யலின்னு சொல்லும் போது ஞானிக்கு என்ன தெரியும், அகங்காரம் இருக்கிற வரை, கடமைகள் இருக்கும் வரை, ஒருவன் கர்ம பலனை கழிக்கும் வரை அந்த உடல் என்னதான் போயிட்டு இருக்கும், செயல்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் நாம பாஷ்யத்துல பார்த்த சாரம். இதுதான் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இதுதான் என்னது இங்க போட்டது, ஏவ ஏவம், சாரி யக ஏவம். நான் சொன்ன விளக்குற வேர்டு எது, ஏவம். எவன் ஒருத்தன் இந்த மாதிரி கர்மத்தையும் அகர்மத்தையும் செயலையும் செயலின்மையும் பிரித்து அறிகிறானோ சக புத்திமான். புத்திமான் இஸ் ஈக்குவல் டு பண்டிதாகா. புத்திமானுடைய விளக்கம் தான் என்னது, பண்டிதாகா. ஒடிவினை பண்டா, பண்டா மீன்ஸ் ஞானம், பண்டிதக மீன்ஸ் ஞானத்தை உடையவன், ஞானி. எந்த ஞானம், ஆத்ம ஞானிக்கு இன்னொரு பேர் என்ன, பண்டிதக. பிகாஸ் பண்டா மீன்ஸ் ஞானம். சோ அந்த அவர்தான் ஞானி. யாருக்குள்ள, மனுஷேஷு. அவன் ஆப்பிரிக்கால பிறந்திருக்கலாம், அமெரிக்கால பிறந்திருக்கலாம், இல்ல சந்திரமண்டலத்துல கூட பிறந்திருக்கலாம், எங்க இருந்தாலும் மனுஷேஷு அவன் தான் புத்திமான். நாம வச்சிருக்கிற டெபினிஷன் புத்திமான் இறைவன் ஒத்துக்கிறதே கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம், டபுள் டிகிரி வாங்கிட்டா புத்திமான், பணம் சம்பாதிக்க தெரிஞ்சுட்டா புத்திமான், அது புகழ்வாக தெரிஞ்சா புத்திமான். அதெல்லாம் கிடையாது. அவர் அதையெல்லாம் ஏத்துக்கிறது கிடையாது. எல்லாத்துலயும் ஜெயிச்சு மேல வந்தா புத்திமான், அதெல்லாம் அவர் ஏத்துக்கிறதே கிடையாது. அவங்க எல்லாம் இந்த சரீரத்தை பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மையில் புத்திமான்கிறது இந்த விஷயத்தை யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் மனுஷேஷு சக. அவருக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறாரு. ஏன்னா மனிதர்களிடமிருந்து பிரித்து காமிக்கிறார். உலகத்தில் பிறந்த மனிதர்களிடமிருந்து அவருக்கு என்ன பிரிச்சு என்ன பேர் வைக்கிறாரு, யோகி. ஏன்னா எத்தனை யுக்தகா யோகி, அவன்தான் யோகியாக தன்னை யோகத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டவன், அல்டிமேட் யோகி. ஏன்னா நம்ம என்னென்ன யோகி பார்த்திருக்கோம், கர்ம யோகி பார்த்திருக்கோம், தியான யோகி பார்த்திருக்கோம். அது அல்டிமேட் யோகி யாருங்கிறாரு, இவன் தான் அல்டிமேட் யோகி. அடுத்தது கிருஷ்ண கர்ம கிருத்து. He has completed all of his duties. எப்படிங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா, can he complete all of his duties, எல்லா கர்மத்தையும் அவனால முடித்தவன் ஆகுமா? இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கன்வென்ஷனல் மீனிங் தான். இது உள்ளார்த்தமா புரிஞ்சுக்கணுமே தவிர இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு வேளையில ஃபேனை போட்டு படுத்துக்கலாமா, அது கிடையாது. He has complete, அவர் தன்னுடைய கடமையை செய்து முடித்தவர் என்றால் அகங்காரத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர் அர்த்தம். He has completed கன்வென்ஷனல் மீனிங்கா புரிஞ்சுக்கணும். நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது. வாச்சியார்த்தமாக அதுக்கு என்ன அர்த்தம், தன் மனதிலே அகங்காரத்தில் இருந்து அவர் கம்ப்ளீட்டா விடுபட்டுட்டாரு. அகங்காரத்திலிருந்து கம்ப்ளீட்டா விடுபட்டவனுடைய நிலை என்ன, நோ பர்டன், நோ டியூட்டிஸ். கடமைகள் என்பது அவனுக்கு கிடையாது. நோ பர்டன், நோ அசுபா, நோ சம்சாரம். அகங்காரத்தை விடுபட்ட என்னங்க, நோ சம்சாரம், நோ பர்டன், நோ அசுபம், எதுவுமே இல்லை. அதுதான் என்னது, கடமையை செய்து முடித்தவர். He has completed all of his duties. நேரடியான அர்த்தமாக பிசிக்கலா கடமையை விடுதல் அல்ல, அல்லவே அல்ல. இறக்குற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், கடமைகள் உண்டு. இட் இஸ் எதை எடுத்துக்கணும், இட்ஸ் கன்வென்ஷனல் மீனிங் எடுத்துக்கணும். லட்சியார்த்தமாக அவர் என்ன சொல்ல வர்றார். அடுத்த வேர்டு என்ன, கிருஷ்ண கர்ம கிருத்து. தன்னுடைய he has completed all of his duties, கடமைகளை செய்து முடித்தவன். அவனுக்கு என்னென்ன பேர் சொல்றாரு பாருங்க, யோகி, அவன்தான் பண்டிதன், அவன்தான் புத்திமான். திருப்பி சொல்றார், புத்திமான், பண்டிதா, யோகி, என்னென்ன பேர் கொடுக்குறாரு பாருங்க, கிருஷ்ண கர்ம கிருத்து. அவருக்கு அந்த இடத்துல சங்கராச்சாரியால அந்த வேர்டு எக்ஸ்பிளனேஷன் நிறுத்தவே முடியல. கிருஷ்ண கர்ம கிருத்து, அப்புறம் விட்டாரா சக அசுபாத்து. இது இறைவன் சொன்ன வேர்டு. அவன்தான் அசுபாத்து. அசுபாத்துன்னு என்ன, அசுபம்னு என்ன, அழுக்கு. எது அழுக்கு, சம்சார அசுபாத்து. ஒருத்த எது வரைக்கும் வீட்டை கிளீனா வச்சுக்கலாம், துணிமணி கிளீனா வச்சுக்கலாம், அதுக்காக மெனக்கெட்டு காலேக்கராக்கு வீட்டை கட்டி படாத பாடு படுறோம் லேடிஸ்.
வீட்டை மெயின்டைன் சுத்தம் சுத்தம் சுத்தம். ஆனா உண்மையில் சுத்தம் பண்ண வேண்டிய இடம் மனம். மனதில் முதல்ல நற்பண்புகளை வளர்த்தி கொள்ளும் போது அது ஒரு சுத்தம். ஞானத்தை பெறுவதுதான் அல்டிமேட் சுத்தம் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங். அதை விட்டுட்டு எல்லாம் எங்க நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த சுத்தத்துல டைம் இல்ல. ஆமா, இது பிறப்பினுடைய அழுக்கை நீக்குவதற்கு என்ன சொல்றோம், நேரம் இல்லை. ஏன் இந்த வீட்டை சுத்தம் பண்றோம், சுத்த உறவுகளை இதை மெயின்டைன் பண்றதுலயே நம்ம எதை விட்டடிச்சிடுறோம். மனதை பிறப்பின் எதனால வந்து பிறந்திருக்கோம், அசுபத்தினாலதான் வந்து பிறந்திருக்கிறோம். அந்த கர்மம் என்பது அசுபம், கர்ம பலன் என்பது என்னது, அசுபம், அழுக்கு. நம்ம பிடிச்சிருக்கிற ஒரு அழுக்கு, அதை அவன் என்ன பண்றாரு, அசுபாத்து, அப்படிப்பட்ட அழுக்கிலிருந்து தன்னை மோக்ஷிதக. இந்த இடத்துல மோக்ஷ் தாத்து, மோக்ஷிதகனா இன்ஸ்டன்டேனியஸ்லி ஹி ரிலீஸ். அந்த ஞானத்தை பெற்றோன்னு அவர் என்ன ஆயிடுறாரு, ரிலீஸ். எந்த கர்மமும் பண்ண தேவையில்லை. அந்த ஜஸ்ட் ஞானத்தின் மூலியமாக இன்ஸ்டன்டேனியஸ்லி இவர் ரிலீஸ் ஃப்ரம் ஆல் டியூட்டிஸ். ஆல் டியூட்டிஸ். தட் இஸ், அதுதான் என்னது. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆவான், கிருதகிருத்யக. இஃப் யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் அகங்காரம், இஃப் யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் ஆல் டியூட்டிஸ், அவன் எப்படி இருக்கிறான், கிருதகிருத்யக. மறுபடியும் ஒரு வேர்டு போறார் சங்கராச்சாரியர், கிருதகிருத்யக பவதி இத்யர்த்தக. இறைவன் இதைத்தான் சொல்றாரு, இது அர்த்தக. பவதி என்ன, கிருதகிருத்தியன என்ன, அதாவது ஒரு இன்னர் ஒரு லேஷா ஆள் மனதில் வருகிற ஒரு ரிலாக்ஸேஷன், அதுக்கு பேருதான் கிருதகிருத்யக. ஒரு நிறைவை பெறுகிறான், பூரண மன நிறைவை பெறுகிறான். இந்த உலகத்துல விஷயங்கள் கிடைச்சாலும் சரி, சில விஷயங்கள் கிடைக்கலினாலும் சரி, சிலதெல்லாம் நல்லபடியா நடந்தாலும் சரி, சிலதெல்லாம் நாம நினைச்சதுக்கு மாத்தி நடந்தாலும் சரி, நாம நினைக்கிற மாதிரி மற்றவங்க பேசினாலும் சரி, நாம நினைக்கிறதுக்கு மாற்றி பேசினாலும் சரி, நமக்கு உட்கார்ந்து துரோகம் பண்ணினாலும் சரி, நம்ம உட்கார்ந்து பின் புறமுதுகளை உட்கார்ந்து குத்துனாலும் சரி, ஏன்னா இதையெல்லாம் நீங்க மாத்த முடியாது. என்னைக்கு இதை உலகத்தில் உங்களுக்கு உங்ககிட்ட வராம இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறதே ராங் நோஷன். உலகத்தில் வந்து பிறந்தால் இதெல்லாம் வந்துகிட்டேதான் இருக்கு. அதுக்கு நடுவுல இவன் மனம் எப்படி இருக்குது, பிகம் ஃபுல்ஃபில்ட் இன்ஸ்டன்டேனியஸ்லி. என்ன, எதையும் சாராமல் அவன் மனம் எப்படி இருக்குது, ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட், மன பூரண மன அமைதியை அவன் பெறுகிறான். எதை தெரிஞ்சதனால, வெறும் ஞானத்தினால் மட்டும்தான். எந்த ஞானம், கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். இந்த ஒரு ஞானம் தான் 1008 உபநிஷத்துலயும் சொல்ற ஒரே விஷயம். இத ஒரே கருத்தை தான் அத்தனை உபநிஷம் சொல்லுது. அத பாருங்க, ஒரே ஒரு ஸ்லோகத்துக்குள்ள கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நட்ஷெல் கேப்சூல். அதனாலதான் சங்கராச்சாரியர் உட்கார்ந்து மெனக்கெட்டு இத்தனை பாஷ்யம், இவ்வளவு பெரிய பாஷ்யம் எழுதுவதற்கு காரணம், இந்த ஒரு ஸ்லோகம் புரிஞ்சா போதும், யூ கேன் கெட் இன்னர் பீஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ஏமாத்துறவங்க, துரோகம் பண்றவங்க, பேசுறவங்க, ஏசுவார் ஏசட்டும், அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு. ஆனா மனம் எப்படி இருக்கும், அவங்ககிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு முன்னால நம்ம வாழ்ந்து காமிக்கணும், அவங்களுக்கு முன்னால ஜெயிக்கணும். ஐயா ஐயோ ஐயோ ஐயோ, அவங்களுக்கு முன்னால் நீங்க எங்க வாழ்ந்து காமிக்கிறீங்க, நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க, அவங்களுக்கு முன்னால் நாம என்ன வாழ்ந்து காமிக்கிறது. அப்ப நீங்க இறைவன் உங்க வாழ்க்கையை வாழ்ந்து காமிங்க. இறைவன் எப்படி நம்மை வாழ சொன்னாரோ அதன்படி வாழ்ந்துட்டு போங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன, நிறைய பேர் போய் மாட்டிக்கிறது, அவங்க என்னை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும். என்ன ஆகும் தெரியுங்களா, டோட்டல் மன அமைதி போயிடும். ஏன்னா கொஞ்சம் சறுக்கு, வாழ்க்கையில எப்பவுமே சறுக்கல்ங்கிறது வரும். சறுக்கும் போது ஐயோ அவன் என்ன நினைப்பானோ, எது எனிமி, நமக்கு ஆகாதவன் என்ன நினைப்பானோ, நமக்கு சறுக்கிட்டுமா அவன் இப்படி நினைச்சிருவானோ, அவன் அப்படி பேசிடுவானோ, ஐயோ டஸ்ட்பின். இத மனமே நமக்கு வேண்டாம். இறைவன் கொடுத்தபடி நான் வாழ்றேனா, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஏற்றுவார், ஏற்றற்றும் தூற்றுவார், தூற்றற்றும் அது அவங்க வாய் அவள் ஓட்டம் எண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பத்தி என்ன பண்ண தேவையில்லை. அப்ப எதை நோக்கி போறோம் நம்ம, டோட்டல் ரிலாக்ஸேஷன், மனம் முழுமையான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், மன அமைதி, ஆழ்மனதில் வருகிற அமைதி, இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன்.
இதுதான் கிருத கிருத்தியகனுடைய இதை தெரிஞ்சுக்கிறவன் கிருத கிருத்தியகா பவதி. இப்படி சொல்லி அவரு இது வரைக்கும் நாம சொன்னது, இது வரைக்கும் நாம படிச்சது. இப்பதான் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்ற இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் முடிஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்றாரு சங்கராச்சாரியாரு? தவறான பாஷ்யம் இன்னைக்கும் உலகத்துல இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஸ்லோகத்துக்கு தவறான பாஷ்யம். அப்ப சங்கராச்சாரிய காலத்திலையும் இந்த ஸ்லோகத்துக்கு தவறாக பாஷ்யம் எழுதினவங்க இருக்கிறாங்க. அதை இவர் எடுத்து வச்சு நெகேட் பண்றாரு. இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு? அதையும் படிச்சிருக்காருன்னு அர்த்தம். அவங்க அந்த இடத்துல பாஷ்யம் தப்பா இருக்கிறான்னு இவர் சொல்றாருன்னு என்ன அர்த்தம்? எத்தனைத்தான் மனுஷன் படிச்சாரோ தெரியாது. இனி அது யார் எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பாஷ்யம் இந்த மாதிரி கொஞ்சம் பாத்தீங்கன்னா டீவியேட் ஆகும். இது வந்து புரியலினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு நமக்கு ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கெல்லாம் ஒண்ணு இது புரியணும்னா ஐயோ நம்மளால ஆத்ம ஞானம் பெற முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். நேத்தே சொன்ன இட் இஸ் an exercise to your mind. கை காலுக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி மனதிற்கு இது ஒரு புத்திக்கு, மனதுக்கு கூட கிடையாது, புத்திக்கு இது ஒரு என்னது இந்த பார்ட் எக்ஸசைஸ். இங்க என்ன பண்றாருன்னா பர வியாக்கியான தூஷணம்னு பேர். இப்ப பாஷ்யம் வர இடத்துக்கு பேர் என்ன? டைப் ஆஃப் பாஷ்யம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேரு பர வியாக்கியான தூஷணம். பரம்னு என்ன? அந்நிய. வியாக்கியான தூஷணம். பரங்கிற வேர்டுக்கு என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்றேன்? அந்நிய. வியாக்கியானம்னா விளக்கங்களை தூஷணம் பண்ற. வேறொருத்தர் எழுதின வியாக்கியானம் விளக்கத்தை தூஷணம் தவறுன்னு சொல்ற. அது லாஜிக்கா ப்ரூவ் பண்ணணும். சும்மா நீ சொல்ற தப்புன்னு போக முடியாது. ஏன் நீ சொல்றது தவறுங்கிற விளக்கம் வருகிறது. பரன் அந்த இடத்துல யார பிடிக்கிறாரு? எத்தனையோ மதங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இதுல எந்த மதத்தை இவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா விருத்திக்கார மதம். யாரவங்க? எந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க? விருத்திக்கார மதம். அப்படின்னா யாரு? இன்னொரு வேர்டு சொன்னா புரிஞ்சுக்குவீங்க, எனக்கு புதுசா இருக்கு. ஞான கர்ம சமுச்சயவாதி. அவன் தான் விருத்திக்கார மதம். விருத்திக்கார மதம் இவங்க பாத்தீங்கன்னா ஞான கர்ம சமுச்சயவாதி வேதத்தை ஒத்துக்குவாங்க, ஈஸ்வரனையும் ஒத்துக்குவாங்க. பூர்வ மீமாம்சாங்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துங்க வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து டிவிஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். இனி பாருங்க, பூர்வ மீமாம்சான்னு ஒரு மதம் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா வேதத்தை ஏத்துக்குவாங்க, ஆனா ஈஸ்வரனை ஏத்துக்க மாட்டாங்க. பூர்வ மீமாம்சகா வேதத்தை ஏத்துக்குவாங்க, ஈஸ்வரனை ஏத்துக்க மாட்டாங்க. அதான் ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் சொல்றேன். ஞானகர் விருத்திக்கார மதத்துக்கும் பூர்வ மீமாம்சா மதத்திற்கும் உள்ள வித்தியாசம் வெரி கிரிட்டிக்கல் அனலைஸ் தான். அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம், முடியலன்னா விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ விருத்திக்கார மதத்துக்கும் இவங்களுக்கு என்ன பூர்வ மீமாம்சாவுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, விருத்திக்காரர் வந்து வேதத்தை ஏற்றுக்கொண்டவர். ரெண்டு பேரும் அதுல ரெண்டு பேரும் சமம். வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈஸ்வரனையும் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா இவங்க பூர்வ மீமாம்சா வேதத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா ஈஸ்வரனை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த தத்துவம் தேவதைகள் மட்டும்தான் அவங்களுக்கு அல்டிமேட், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இதுல இவர் யாரு எடுக்கிறாரு? ஏன்னா ஒருத்தர் நெகேட் பண்றாருன்னா எந்த மதத்தை நெகேட் பண்றாரு? விருத்திக்கார மதம். நம்ம ஆல்ரெடி என்ன வேர்டு அதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கிறோம், ஞான கர்ம சமுச்சயவாதி. யார் அவங்க? ஞான கர்ம சமுச்சயவாதி. வெறும் ஞானத்தினால் மோட்சத்தை அடைய முடியாது, அது அவங்களுடைய மதம். நான் எதை சொன்னேன், இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன், சரின்னு நான் சொல்லவில்லை. கிளாஸ்ல புரிஞ்சுக்கணும், அலர்ட்டா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? வெறும் ஞானத்தை நாம என்ன இப்ப சொல்றோம், இறைவன் என்ன சொல்றாரு? ஞானேன கைவல்யம், ஞானத்தினால் தான் மோட்சம், ஞானா தேவ கைவல்யம்ன்றாரு. ஆனா அவங்க ஏதோ தவறான புரிஞ்சதுனால என்ன சொல்றாங்க? ஞான கர்ம சமுச்சயவாதி அல்லது விருத்திக்கார மதம் என்ன சொல்லுது? ஞானம் மட்டும் மோட்சத்தை தராது, நீ கர்மத்தை விடக்கூடாது. நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், கர்மத்தை சப்போர்ட் பண்ணிதான் நீ ஞானத்தை பெற முடியுமே தவிர கர்மத்தை விட்டுட்டு நீ ஞானத்தை பெற முடியாதுங்கிற ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் பர்சன்ஸ் அவங்க சொல்றாங்க. இவர் யார் எடுத்துக்கிறாரு? அப்படிப்பட்ட ஞான கர்ம சமுச்சயவாதி சொன்ன பாஷ்யத்துல அவரு அதுக்கு பாஷ்யம் எழுதியிருப்பார் இல்லைங்களா ஒருத்தர், ஞான கர்ம சமுச்சயவாதி பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருப்பார் இல்லையா, அந்த புக்ல அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, அதை எடுத்து வச்சு இங்க அவரு நெகேட் பண்றாரு. இந்த இடத்துக்கு பேர் சொன்ன பர வியாக்கியான தூஷணம்.
அல்லது அந்நிய வியாக்கியான தூஷணம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அதாவது நமக்கு சில சமயம் சீமிங்லி பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு கன்வின்சிங்கா தோணும். ஆனா இது கூட பரவாயில்லையாட்டு இருக்கே, இவங்க நினைக்கிறது கூட பரவாயில்லையாட்டு இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க see our culture. நம்மளுடைய முன்னோர்கள் அது தப்பா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும், பட் எந்த அளவு உட்கார்ந்து மெனக்கெட்டு சிந்திச்சிருக்காங்க பாரு. இது அதை இவரை எடுத்து நெகேட் பண்றாருன்னா அவருக்கு முன்னால அவங்க சிந்திச்சு வச்சிருக்காங்க இல்லையா, பாஷை எழுதி வச்சிருக்காங்க இல்லையா. they have dedicated their life for சாஸ்திரம். இல்லைன்னா உட்கார்ந்து பாஷை எழுத முடியுங்களா? பணம் சம்பாதிக்கணும்னு உட்கார்ந்தவனால பாஷை புக்கே தொட முடியறது இல்ல. பாஷ்யமே எழுதுறாங்க அப்படின்னா they never mind for என்னது லைஃப், வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தட் இஸ் அவர் கல்ச்சர். we should appreciate those all people. அவங்க சில இடத்துல தப்பா புரிஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம். see our culture. நம்மளுடைய பாரத மண்ணினுடைய கலாச்சாரத்தை பாருங்க, எப்படி எப்படி சிந்திச்சு வச்சிருக்காங்க. அவர் எழுதுறது எப்படி நெகேட் பண்றாரு. இப்ப கமிங் டு த சப்ஜெக்ட், இவர் என்ன படிக்கிறேன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அதான் மெயினா என்ன அப்படின்னு பார்த்துட்டு போனா நம்ம பாஷ்யத்துக்கு போனா ஈஸியா இருக்கும். அதாவது இப்ப நாம புரிஞ்சு வச்சது தரோவா வச்சுக்கணும் ஒரு ஓரமா மண்டைக்குள்ள. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொல்றேன். விருத்திக்காரக கர்மாங்கிற வேர்டுக்கு என்ன சொல்றாரு, அக்கர்மங்கிற வேர்டுக்கு அவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு இப்ப நான் சொல்றேன். பி அலர்ட், இந்த இடத்துல ஸ்லிப் ஆயிடாதீங்க. இப்ப நான் சொல்ல போறது விருத்திக்காரர். நாம ஒரு வேர்டா பார்த்தோமா இல்லையா, கர்மம்னு என்ன, அக்கர்மணின்னு என்ன, அக்கர்மத்தில் கர்மத்தை பாக்குறது என்ன, கர்மம், இந்த மாதிரி அவரு எப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு. அக்கார்டிங் டு விருத்திக்காரா. நவ் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ். விருத்திக்காரர் சொல்ற விஷயம் ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய கருத்தை என்ன பண்ணி வச்சுக்கணும், ஓரமா சேஃபா மண்டையில புரிஞ்சதை வச்சுக்கிட்டு இதை புரிய ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த இடம்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நான் கூட படிக்கும்போது பார்த்திருக்கேன், அப்படியே திணறுவாங்க. அந்த ஒரு இடத்துல ஸ்லிப் பண்ணிட்டானா கடைசியில் கிளாஸ் முடியும் போது ஐயோ இத்தனை வருஷம் படிச்ச இதெல்லாம் மண்டை விட்டு போயிருச்சேங்கிற வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். அதனால திருப்பி திருப்பி சொல்றேன், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இப்ப யாரு சொல்றா, விருத்திக்காரர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பிரிச்சு வச்சு நம்மளை அப்சர்வ் பண்ணும்போது இட்ஸ் அ குட் எக்ஸசைஸ் ஃபார் அவர் பிரெயின். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, அதை ஓரங்கட்டி வச்சுட்டு மத்தவங்க என்ன சொல்றான்னு கேட்கறேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல பிரெயின் பயங்கரமா தன்னோட இன்டெலிஜென்ஸ் அதிகமா. அதற்காகத்தான் எக்ஸசைஸ். திஸ் இஸ் எக்ஸசைஸ் டு அவர் மைண்ட். புத்திக்கு அவர் என்ன கொடுக்குறாரு, எக்ஸசைஸ் கொடுக்குறாரு. இப்ப அக்கார்டிங் டு எழுதி வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு விருத்திக்காரன் எழுதிக்கணும். அவர் பிரகாரம் நம்ம என்ன வேர்டு பார்த்தோம், கர்மணின்னு பார்த்தோமா. அந்த கர்மணிங்கிற வேர்டுக்கு அவரு கொடுக்கிற மீனிங் நித்திய கர்ம அனுஷ்டான. அக்கார்டிங் டு விருத்திகாரா கர்மணிக்கு என்ன அர்த்தம், நித்திய கர்ம அனுஷ்டானம். நித்திய கர்ம அனுஷ்டானம் தான் அவர் கொடுக்கிற கர்மணிங்கிற வேர்டுக்கு. கர்மணினா நித்திய கர்மத்தை அனுஷ்டானம் செய்தல். வாட் டு யூ மீன் நித்திய கர்மம், பஞ்ச மகா யக்ஞ கர்ம, சரி யக்ஞ அனுஷ்டானம். யக்ஞம்னா கர்ம போடக்கூடாது. பஞ்சமகா யக்ஞ அனுஷ்டானம். பஞ்சமகா யக்ஞங்களை பண்ணுவதில், என கர்மணிங் போது அந்த கர்மத்தில் சேர்த்திக்கும். பஞ்சமகா யக்ஞ கர்மத்தில் ஒரு வேர்டு பார்த்துட்டோமா. அவரு சொல்ற வேர்டு அக்கர்மணிக்கு அவர் என்ன மீனிங் கொடுக்கிறாரு. அக்கர்மணி மீன்ஸ் கர்மத்தை செய்யாமல் இருத்தல். நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி கர்மா. இது அவர் கொடுக்கிற மீனிங்கே. நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி கர்மா. இது அக்கர்மணிங்கிற வேர்டுக்கு விருத்திக்காரர் கொடுக்கிற மீனிங். இப்ப யோசனை பாருங்க. அதாவது கர்மணி நித்திய கர்ம அனுஷ்டானம் என்பது கர்மத்தை செய்யாமல் இருப்பதற்கு சமம். எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க, என்னமா யோசனை இருக்காங்க. ஏங்கிறது லாஜிக் அப்புறம் பார்க்கலாம். என்ன சொல்றாரு, நித்திய கர்ம அனுஷ்டானத்தை பண்ணுவது என்பது, ஏன்னா அந்த கர்மத்தின் போது அப்ப கர்மத்தை பண்ணிட்டோம், அந்த அனுஷ்டானத்தில் பண்ணுவது என்பது யாரு அத அக்கர்ம, அதாவது அது நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி கர்மா, அது கர்மம் அல்ல, கர்மத்தை செய்யாததற்கு சமம். நித்திய கர்ம அனுஷ்டானம் செய்தல் என்பது கர்மத்தை செய்யாமல் இருப்பதற்கு சமம். இது ஒரு கவுன வாக்கியம் தான். இது நேரடி வாட்சியார்த்தமா எப்படி இருந்தா
நித்திய கர்மம் பண்றதுன்னா நொங்கு நொங்கு நொங்கணும். அதனால அந்த வாச்சியார்த்தமா எடுத்துக்கொள்ள, லட்சியார்த்தமாக கவுன வாக்கியமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும்னு விருத்திக்காரர் சொல்றார். கவுன வாக்கியம்னு என்ன? ஒரு பையன் சொல்றான், நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, அடிக்கடி நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். அம்மா சிங்கம் வருது, ஸ்கூலுக்குள்ள கேம்பஸ்குள்ள போயிட்டீங்க, உங்க பையன் உங்களை கூப்பிட்டு அம்மா சிங்கம் வருதுன்னா சிங்கத்தையா தேடுவீங்க? டேய் எந்த பையனடா நீ சிங்கம்னு சொல்ற? அதுக்கு பேர் கவுன வாக்கியம். நேரடியா சிங்கத்தை தேடக்கூடாது. ஐயோ ஸ்கூலுக்குள்ள சிங்கம் வந்துருச்சா போலீஸ்க்கு போன் பண்ண ஓட அப்படியே நம்ம பண்ணுவோம். அடுத்த வார்த்தை அழுங்காம என்ன கேட்பான்? எவன்டா நீ சொல்ற எவன்டா? அப்படித்தானே பார்ப்போம். அப்ப சிங்கம் வருகிறதுங்கிறது என்னது? கவுன வாக்கியம். ஆச்சா அதை மாறி இவர் என்ன சொல்றாரு விருத்திக்காரரு? இது ஒரு கவுன வாக்கியம். அவர் என்னங்கிறாரு? இறைவன் சொல்றது என்னது? கவுன வாக்கியமா எடுத்துக்கோ, நேரடியா மீனிங் எடுத்துக்காத. என்னத கவுன வாக்கியம் எடுத்துக்கோ? நித்திய பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுவது என்பது கர்மத்தை செய்யாததுக்கு சமம். கவனமா புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ டெய்லி கர்மத்தை செஞ்சாதான் நித்திய கர்மே ஃபுல்ஃபில் ஆக போகுது. அனுஷ்டானம் போது கை கால சும்மா வச்சுக்கிட்டாங்க நம்ம கர்ம நித்திய கர்ம அனுஷ்டானம் பஞ்சமகா யக்னங்களை பண்ண முடியும். அப்படி எடுத்துக்காத, கவனமா புரிஞ்சுக்கோ. கவனம்னா எப்படி என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்ப அவருடைய லாஜிக் என்னன்னு பாருங்க. ஏன் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுவது கர்மத்தை பண்ணாததற்கு சமம்னு ஏன் சொல்றார்? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் ஹிம்? நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கொண்டு வரக்கூடாது. அவன் என்ன லாஜிக் இப்படி பேசுறான்? உட்கார்ந்து நொங்கு நொங்குன்னு பஞ்சமகா யக்னம் பண்ணினா அது நான் பெர்ஃபார்மன்ஸுக்கு சமம், கர்மத்தை பண்ணாதுக்கு சமம்னு சொல்றாருன்னா அவன் என்ன லாஜிக் வச்சிருக்கான்? See the culture. அவன் என்ன லாஜிக் வச்சு இதை பேசுறான்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்போ என்ன லாஜிக்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிரகாரம் விருத்திக்காரங்க பிரகாரம் நித்திய கர்மத்தை செய்வதால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா ஏன் பெனிஃபிட் கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா, அது உன்னுடைய டியூட்டி. நித்திய கர்ம அனுஷ்டானம் தேவதா யக்னம் ரிஷி யக்னம், தேவதா யக்னம், பித்ரு யக்னம், பூத யக்னம், நர யக்னம் எல்லாமே உன்னுடைய கடமை. உன்னுடைய கடமை. அது கடமை செய்யணும், அவ்வளவுதான். அதுல என்ன கிடையாது? பெனிஃபிட்ல எதிர்பார்த்திராத. there is no benefit. சோ கர்மத்தை செய்யணும். கடமைன்னு என்னங்க? பலனை எதிர்பாராமல் கடமைன்னு என்ன? பலனை எதிர்பாராமல் செய்யறதா கடமை. சோ அவர் என்ன சொல்றாரு விருத்திக்காரரு? அது உன்னுடைய கடமைன்னு சொன்னாரா இல்லையா இறைவன்? ஆமா. நித்திய கர்மங்கிறது உன்னுடைய டியூட்டிக்குள்ள வந்துருது. பஞ்சமகா யக்னங்கிறது டியூட்டிக்குள்ள வந்துருது. டியூட்டியில செய்யும் போது எதை எதிர்பார்க்க கூடாது? என்ன வராதங்க? கர்ம பலன் வராது. எப்படிங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற பாருங்க. இப்போ பிசினஸ் பண்றவங்களை கேட்டீங்கன்னா டாக்ஸ் நீங்க டாக்ஸ கட்டுறங்கிற செயல்னால ஏதாவது நமக்கு பலன் வருதா என்ன? ஒரு பலனும் வராது. ஆனா டாக்ஸ் கட்டாம இருந்தா பிரச்சனை. அந்த மாதிரிதான் திங்க் பண்ற விருத்திக்காரன். அந்த மாதிரி திங்க் பண்ற. டாக்ஸ் கட்டுங்கிறது இறைவன் அரசன் போட்ட கட்டளை, அதை நிறைவேற்றணும். அதுல என்ன கிடைக்காது? ஒரு பலனும் கிடைக்காது. 100 ரூபாய்க்கு 33 ரூபா நீங்க டாக்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது? ஒரு பலனும் வராது. கையை விட்டு காசு தான் போகுது இல்லைங்களா? சோ எந்த பலனும் வர. அதை போல கடமை, இது அரசன் கொடுத்த கடமை டாக்ஸ், இறைவன் கொடுத்த கடமை பஞ்சமகா யக்னம். அந்த கடமை செய்யும் போது என்ன வராது? பெனிஃபிட் வராது. ஆனா செய்லின்னு என்ன வரும்? பாப்பா, அது அப்புறம் பாத்துக்கலாம். சோ என்ன சொல்றான்? அதனால அது ஒரு கர்மமே அல்ல. கர்ம பலனை கொடுக்காததால் அது அகர்மத்தை போன்றது. பஞ்சமகா யக்னங்கள் செய்யறதுனால எந்த புண்ணியம் வரப்போ எந்த ஒரு பலனும் உனக்கு வர்றதில்லை. சோ கர்ம பலன் வராததுனால அது இறைவன் கவுன வாக்கியம் என்ன சொல்றாரு? அது அகர்மன்னு சொல்றாரு. கர்மணி பஞ்சமகா யக்ன கர்மத்தை இறைவன் என்னன்னு சொல்றாரு? அகர்மன்னு சொல்றாரு. ஏன்? அதனால உனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கர்ம பலனும் வராததால் அது அகர்மன்னு கவுன வாக்கியமாக இறைவன் கூறுகிறார். அது உண்மையில் நேரடியான வாக்கியமணியே எடுத்துக்க கூடாது. சோ நித்திய கர்மத்தினால் எந்த பலனும் வராததனால், பை டூயிங் எந்த பலனும் வராததுனால, தட் இஸ் ஈக்குவல் டு நான் டூயிங். தட் இஸ் ஈக்குவல் டு நான் டூயிங். ஏன்? எந்த பலனும் வராததால். தட் இஸ் ஈக்குவல் டு டூயிங் இஸ் ஈக்குவல் டு நான் டூயிங். பண்ணுதல் என்பது பண்ணாததற்கு சமம். கவனமா புரிஞ்சுக்கணும், வாச்சியார்த்தமா புரிஞ்சுக்கணும், நாட் பை லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கூடாது. சோ அப்ப என்னது? நித்திய கர்மம் நித்திய
பஞ்சமகா யக்னம் கர்மம் பண்ணுவது. கர்மத்தில் எவன் அக்கர்மத்தை பாக்குறானோ, யார் விருத்திக்கார சொல்றான், இந்த மாதிரி பாக்குறவன் பின்னாளுக்கு சேர்த்துங்க, சக புத்திமான் மனுஷேஷு பண்டிதாக அப்படின்னு அவர் விளக்கம் எழுதுறாரு, விருத்திக்காரர் எழுதுறாரு. இந்த மாதிரி பாக்குறவன் சக புத்திமான் மனுஷேஷுன்னு இறைவன் சொல்றாரு அப்படின்னு யார் பாஷை இப்ப எழுதிட்டு இருக்கிறது, விருத்திக்கார பாஷை. இப்ப நான் ஃபர்ஸ்ட் தான் பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அடுத்தது அக்கர்மத்தில் அக்கர்மணி செகண்ட் குவார்டர். ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து இப்ப பார்த்துட்டோம். கர்மத்தில் அக்கர்மத்தை பார்த்தல், நித்திய கர்மத்தை அக்கர்மம், அது கர்மம் செய்யாததுக்கு சமன் பார்த்துட்டோம். ஏன்னா அது கர்ம பலனை தர்றதில்லை, ஒரு பெனிஃபிட் கிடையாது. இது அக்கார்டிங் டு விருத்திக்காரங்க, நம்ம அது மாதிரி வேதாந்தம் வேற. அடுத்தது செகண்ட் குவார்டர் என்ன, அக்கர்மணி கர்ம பஷ்யேத்து. இதான செகண்ட் குவார்டர், அந்த ஸ்லோகத்தினுடைய செகண்ட் குவார்டர், செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். செகண்ட் குவார்டர்ல என்ன சொல்றாரு, ஒரு ஸ்லோகத்துல 4 குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிச்சிட்டோம், செகண்ட் குவார்டருக்கு வர. செகண்ட் குவார்டர் என்ன சொல்றாரு, அக்கர்மணி கர்ம பஷ்யேத்து. இப்ப அக்கர்மணி போது நித்திய கர்மத்தை செய்யாததால், அனனுஷ்டானேன, நித்திய கர்மத்தை, எது நித்திய கர்மம், பஞ்சமகா யக்ன அனுஷ்டானத்தை அனுஷ்டானம்னாங்க சம்ஸ்கிருதத்துல அனுஷ்டானம் பண்றது, அனனுஷ்டானம்னா ஆப்போசிட். அந்த நித்திய கர்மத்தை, அனனுஷ்டானம் கர்மத்தை பண்ணாததால், நான் அல்லது ஒமிஷன் விட்டு விடுவதால், நித்திய கர்மத்தை ஒமிஷன் கூட எடுத்துக்கலாம், அதை விட்டு விடு, அந்த கர்ம அக்கர்மணி நித்திய கர்மத்தை செய்யாத பொழுது அது கர்ம ஏவங்கிற. நித்திய கர்ம ஒருத்த பண்ணல, ஆனா அது கர்ம. ஏன் தெரியுங்களா, நீங்க நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது கர்மத்தை பண்றக்கு சமங்கிறார். ஏன்னா கர்மம்னா என்ன வந்துடும், கர்ம பலன் வந்துருமா. இப்ப நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கர்ம பலன் கர்மமே செய்யினாலும் என்ன பலன் வரும், பாப்பம். நித்திய கர்ம அனுஷ்டானம் செய்யல அக்கர்மணியில, அது இட் இஸ் லைக் கர்மா. ஏன், அது என்னத்து கொடுக்குது, நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணலினா பாப்பம். ரிஷி யக்னம், தேவதா யக்னம், பித்ரு யக்னம், பூத யக்னம், நரயக்னம், இதெல்லாம் பண்ணலினா என்ன வருது, பிரத்யவாய தோஷம், பிரத்யவாய பாப்பம். கண்டிப்பா இதெல்லாம் நானாக சொல்லிட்டு இருக்கிறேன், இறைவன் சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பண்ணலின்னா என்ன வராது, சாஸ்திரத்துல இருக்கிறது தான். பஞ்சமகா யக்னங்கள் நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பாப்பம் தான். அப்படியே லோடப் ஆஃப் ஆயிட்டே இருக்கு. போன ஜென்மத்துல அதெல்லாம் பண்ணாத பாப்பம் தான் இந்த ஜென்மத்தை பிறவியே வந்திருக்குதோ என்னவோ. பஞ்சமகா யக்னங்கள் நீங்க பண்ணல அப்படின்னா ஆடிங் அப் பாப்பம் ஆயிரும். அது எப்படிங்கிறது நம்ம பண்ணாததனால் வரக்கூடிய பாப்பம், அது பண்ணினாதான் வருங்கிறது. பண்ணாதது நம்மளுடைய கடமைகளை செய்வதை தவறுதல் என்பது ஒரு பாப்பம். அவன் என்ன சொல்றான், அப்ப பலன் வந்துருதா இல்லையா, ஒண்ணுமே பண்ணலினாலும் என்ன வருது, பாப்பம் வருதா இல்லையா, பிரத்யவாய தோஷம் வருதா இல்லையா. அதன் மூலியமாக அவன் நரகத்துக்கு போறானா இல்லையா, இறந்ததுக்கு அப்புறம் நேரம் எங்கதான் போகணும், பித்ருலோகம்லாம் போக முடியாது, நரகத்துக்கு போய் எல்லா இந்த பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாத தோஷத்தை எல்லாம் பாபத்தை எல்லாம் போய் நரகத்துல போய் கழிச்சு அப்புறம் தான் எங்க போக முடியும், நம்மளால பித்ருலோகமே போக முடியும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அதை எடுத்துக்கிறாரு இவர் விருத்திக்காரர். இறைவன் என்ன சொல்றாரு, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணலினா பிரத்யவாய தோஷத்தின் மூலியமாக நீ எங்கதான் போக போற, நரகத்துக்கு கன்ஃபார்ம், டிக்கெட் புக்டு, டைம் இஸ் வெயிட்டிங் ஆச்சா. அப்படிங்கும்போது அது எத மாதிரி, கர்மத்தை போல. அக்கர்மணி எதுவுமே பண்ணல, ஆனா அது கர்மத்தை போல. ஏன் என்ன கொடுக்குது, பலனை கொடுத்து விடுகிறது, சொர்க்க நரகத்தை கொடுத்து விடுகிறது, பாப்பத்தை கொடுக்கிறது. சோ கவுன வாக்கியமா இறைவன் என்ன சொல்றாரு, நீ நித்திய கர்ம அக்கர்மணி, நித்திய கர்ம அக்கர்மம், அக்கர்மத்தில் அவன் ஒருத்த பார்க்கணும், அத கர்மமா, அது கர்ம பாப்பத்தை கொடுத்துரும் அப்படின்னு கர்மமாக எவன் பார்க்கிறானோ, என்ன ஆட் பண்ணிக்கணும், சக புத்திமான் மனுஷேஷு, இந்த ஞானத்தை பெற்றவன் புத்திமான் மனுஷேஷு அப்படின்னு அவரு முடிக்கிறாரு. ஏன், அத பாப்பத்தை கொடுப்பதால். இது ஒரு என்னதா, கௌன்யா விருத்தியான்னு சொல்லுவோம். கௌன்யானா இது
வாச்சியார்த்தமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் தவிர லட்சியார்த்தமாக நாம் இதை புரிந்து கொள்ள கூடாது. இறைவன் சொல்றதை நீ இப்படி புரிஞ்சுக்கோ. இப்ப 2 முடிச்சுதா? கர்மணி அகர்ம, அங்க மறுபடியும் கர்மணி போடக்கூடாது. கர்மணி அகர்ம பஷ்யேத். அடுத்தது அகர்மணி கர்ம பஷ்யேத். விருத்திகாரர் பேசி முடிச்சுட்டாரு. இப்ப இது கமிங் டு த ஸ்லோகம். இதுதான் இந்த ஸ்லோகம். மீனிங் கொடுக்குறேன் ஸ்லோகத்துக்கு, எழுதி. அயம் ஸ்லோகः அயம் ஸ்லோகः எந்த ஸ்லோகம் மறந்து போச்சா? 4/18. அது மறந்துக்கூடாது, அதை ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கு சங்கராச்சாரியரா யாரு? அயம் ஸ்லோகனா இப்ப குரு கேப்பாரு எந்த ஸ்லோகம்? 4/18. அது அயம் இந்த ஸ்லோகத்தில் அந்யதா வாக்கியாதக, அந்யதா வியாக்கியாதக, வேறு மாதிரி, அதாவது அந்யதா வேறு மாதிரி விளக்கம் கொடுத்த, தவறான விளக்கம். வேறு அந்யதான வேறு மாதிரி, இறைவன் கொடுத்த கருத்திலிருந்து வேறுபட்ட பாஷ்யம். அந்யதா வியாக்கியாதக, அதாவது கமெண்டட் இன் டிஃபரண்ட் வே. கைஷ்சித் கதம், இது வரைக்கும் சங்கராச்சாரியார். அதுக்கப்புறம் தான் அவரை சரி, இது வரைக்கும் விருத்தியக்காரர் சொல்ற விளக்கத்துக்கு இவர் சொல்றாரு, நான் வேற மாதிரி கைச்சித்து கதம், எவ்வாறு அது அந்த வியாக்கியானத்தை பற்றிய நம்ம என்ன பண்றோம், டிஸ்கஸ் பண்றோங்கிறார். கைச்சித்து கதம், ஹவு எப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்கிறத சொல்றேங்கிறார் இப்போ. அதாவது கைச்சித்து கதம், வேறு மாதிரி பாஷ்யம் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பது, கதம்னா எப்படி, அப்படி அவரே கேள்வி கேட்டுக்கிறாரு. அந்த மற்ற வியாக்கியானத்துல மற்ற பாஷ்யத்துல எந்த மாதிரி எழுதியிருக்காங்க, கதம் வியாக்கியானம் பாஷ்யம் எழுதியிருக்காங்க. கைச்சித்து கதம், எவ்வாறு வேறு மாதிரி பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள் என்றால், தமிழ் சொல்லுமில்ல அந்த மாதிரி எதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன விளக்கத்தை நான் வேர்ட்ஸா பாக்குறேன், அவ்வளவுதான். நித்யானாம் கில கர்மனா, வேறொரு கமெண்டேட்டர் இதுக்கு எப்படி பாஷை எழுதியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். கைச்சித்துல வேறொரு பாஷ்யம் கமெண்டேட்டர், வேறொரு பாஷ்யக்காரர், பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியர் மட்டும்தான். சோ கமெண்டேட்டர்னு வச்சுக்க. வேறொரு மாதிரி பாஷ்யம் எப்படி எழுதியிருக்காரு, பை சம் அதர் கமெண்டேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கராச்சாரியர் சொல்றாரு எப்படி வேற ஒருத்தர் வேற பாஷ்யம் எழுதியிருக்காங்கன்னா, இங்கிருந்து ஆரம்பிக்குது. விருத்திக்காரர் மதம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. எந்த வேர்ட்ல இருந்து பிராக்கெட் போட்டுங்க, நித்யானாம்ங்கிறது விருத்திக்காரோட விளக்கம் வருது. அதுக்கு முன்னால சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப என்ன போட்டுக்கணும், நித்யானா. அப்ப இந்த இடத்துல இருந்து விருத்திக்காரர் சொன்னது என்ன, விருத்திக்காரர் என்ன சொல்றாரு, நித்யானாம் கில, நித்யானம்னு என்னது, நித்திய கர்ம அனுஷ்டானா. நித்திய கர்மம்னா கம்பல்சரி கர்மா. அது வாரத்துக்கு ஒரு நாள் பண்றதா இருக்கலாம், மாசத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் பண்றதா இருந்தாலும் கம்பல்சரின்னு புரிஞ்சுக்கணும். நித்திய மீன்ஸ் கம்பல்சரி கர்மா. நித்யானாம் கீழன உண்மையில், இண்டீட் அந்த மாதிரி அர்த்தம். கீழ கர்மனா, நித்திய கர்மங்கிறது என்னது, கம்பல்சரி கர்மத்தை எடுத்துக்கணும். கம்பல்சரி, நித்திய மீன்ஸ் கம்பல்சரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 41 சம்ஸ்காரங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்கு. அது நித்திய கர்மம்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்க வரைக்கும் அவனுக்கு செய்யப்பட வேண்டிய கர்மங்கள், எப்படி எப்படி பேர் வைக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி 41 சம்ஸ்காரங்கள் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. கல்யாணம் பண்றது, அப்புறம் அக்னி காரியம், கடைசியில அந்த அக்னி வச்சு அவனை எரிக்கிறது வரைக்கும் 41 சம்ஸ்காரங்கள் நித்திய கர்மம். பூணூல் போடுறது, அன்ன ஊட்டுறது, இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய, அதையே என்ன சொல்லுவோம் நம்ம, நித்திய கர்மம்னு சொல்லுவோம். அது மாதிரி அனுஷ்டான். அந்த கம்பல்சரி கர்மனா ஈஸ்வரார்த்தே அனுஷ்டீயமானானா. எதுக்காக அதை பண்றான், ஈஸ்வரனுக்காக அர்ப்பணா புத்தியுடன், தட் இஸ் டியூட்டியாக.
ஈஸ்வரா அர்ப்பணா புத்தியுடன், ஈஸ்வர பிரீத்தியுடன் அல்லது நாராயண பிரீத்தியுடன் ஏதோ ஒண்ணு இறைவனோட பிரீத்திக்காக அவன் அனுஷ்டியமானான், அற்பிதம் செய்கிறான். ஈஸ்வரனுக்காக அவர் சொல்லியிருக்காரு, பஞ்சமகா யக்னங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காரு, 41 சம்ஸ்காரங்கள் நமக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் செய்யறேன் போது இட் பிகம்ஸ் டியூட்டி. ஈஸ்வரார்த்தே, ஈஸ்வரனுக்காக, பெர்ஃபார்ம்டு ஃபார் ஈஸ்வரா பிரீத்தி, நாராயண பிரீத்தி அப்படின்னு அர்த்தம். அதற்காக அவன் கர்மத்தை செய்கிறான். நித்யானாம் கர்மனா, அதில் தத்து பல அபாவாத், அந்த கர்மத்தில், நித்திய கர்மத்தில், பஞ்சமகா யக்னத்தில், 41 சம்ஸ்காரத்தில் என்ன கிடையாது? பல அபாவாத்து. அதனால் அவனுக்கு புண்ணியமோ பாப்பமோ வருவது இல்லை. கர்மத்தை செய்யறதுனால அவனுக்கு என்ன கிடையாது? இது அக்கார்டிங் டு விருத்திகா. பஞ்சமகா யக்னங்கள் பண்றதுனால தத்து பல அபாவாத், ஏன்னா அது கடமைக்குள்ள வர்றதுனால அதுக்கு என்ன கிடையாது? பல அபாவாத்து. ஆனா நாம என்ன ஒத்துக்கிறோம்? பஞ்சமகா யக்னங்கள் தான் சித்த சுத்தியே கொடுக்கும். இது நம்மளுடைய வேதாந்தத்தினுடைய புரிதல், அத்வைத பிலாசபியுடைய புரிதல். பஞ்சமகா யக்னங்கள் பண்றவங்களால மட்டும்தான் சித்த சுத்திக்கு வர முடியும். அந்த சித்த சுத்திக்கு அப்புறம் ஞானம், புண்ணியம் வரும். அந்த புண்ணியம் தான் நம்மளுடைய சித்த சுத்திக்கு உதவுங்கிறது நாம புரிஞ்சு வச்சுக்க விஷயம். விருத்திகாரங்களை பொறுத்த வரைக்கும் அதனால எந்த பலனும் கிடையாது. தத்து பல அபாவாத்து, பீயிங் ஆப்சென்ட். அபாவாத்துன்னு என்ன? பீயிங் ஆப்சென்ட். அகர்மணி, தானி அகர்மணி மாத்தி போட்டுக்கணும். அது என்னதான்? அகர்மணி உச்சியந்தே, அது அகர்மம்னு சொல்லப்படுகிறது. நித்திய கர்மத்தை பண்ணினாலும் எந்த ஒரு பலனும் வராததுனால, பஞ்சமகா யக்னங்கள் பண்றதுனால எந்த ஒரு பலனும் வராதனால அது அகர்மணின்னு சொல்லப்படுகிறது. உச்சியந்தே. எப்படி? கௌன்யா விருத்தியா. எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறார் விருத்திக்காரரே? கௌன்யா, சிங்கம் வருதுன்னா என்ன பண்ணாத? சிங்கத்தை தேடாத. அந்த மாதிரி இங்க அதுக்கு அது கர்மத்தை பண்ணினாலும் எந்த பலனும் கொடுக்காததுனால அதை என்னவா புரிஞ்சுக்கோ? அகர்மன்னு புரிஞ்சுக்கோ. இட்ஸ் ஒன்லி கௌன்யா வாக்கின ஃபிகரேட்டிவ். ஃபிகரேட்டிவ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொல்லும்போது. இட் இஸ் ஆல்சோ இன் ஆக்ஷன் பிகாஸ் ஆஃப் நோ ரிசல்ட். எந்த ரிசல்ட் கொடுக்காதனால அது கர்மங்கிறது அகர்மமா நாம எடுத்துக்கலாம். கௌன்யா விருத்தியா. அடுத்தது தேஷாம் ச. தேஷாம்னா நித்திய கர்மானாம் தான். தேஷாம்ங்கிறது புரோணம். என்ன புரோணம்க்கு என்ன மீனிங்? நித்திய கர்மானாம் ச அகரணம். நீங்க அதை ஒமிஷன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, நித்திய கர்மத்தை, தேஷாம்னா நித்திய கர்மத்தை, அகரணம் கடமைகளை ஒமிஷன், நான் பெர்ஃபார்மன்ஸ் செய்யாமல் விட்டுவிட்டால், அகரணம் அகர்ம, அது என்னதான்? கர்ம. அகரணம் என்ன ஆயிருது அங்க? கர்ம. ஏன் அகரணம் கர்ம? செய்யாம விட்டுட்டீங்கன்னா அது பாப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுனால, ஒரு கர்ம பலனை கொடுக்கறதுனால செய்யாமல் இருத்தலும் அங்க என்னது? ஒரு கர்மத்துக்கு சமம். அகர்மணி கர்ம. அகரணம் என்னது? கர்ம. தத்துச்ச பிரத்யவாய கர்ம உச்சியத்தே. அது என்ன பாவத்தை கொடுக்குது? தத்துச்ச அந்த ஒமிஷன். தத்துனா அந்த ஒமிஷன், விட்டு விடுதல். பிரத்யவாய பலத்வா என்ன பலம் கொடுக்கும்? பிரத்யவாய தோஷம். அந்த தோஷத்தினால என்ன? நரகம் இஸ் வெயிட்டிங். யார் யாரு பஞ்சமகா யக்னங்கள் பண்ணலையோ, இது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தான் அவரு சொல்றார். பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாதவங்க கண்டிப்பா நரகம் தான். அதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. அது கரெக்டா சொல்றாரு. ஆனா அவர் புரிஞ்சுக்கிறத என்ன சொல்றாரு? அது பிரத்யவாய பலத்வாத் கர்ம உச்சியத்தே. அது செய்யாம இருந்தும் ஒரு பலனை கொடுக்கறதுனால, செய்யாம இருக்கிறது அக்கர்மணி என்னதான்? கர்ம. அப்படி கவுனமா புரிஞ்சுக்கோ. கர்ம உச்சியத்தே கௌன்யா ஏவ. அக்கரணம் இஸ் ஈக்குவல் டு அக்கரண. இப்ப என்னது? கர்ம உச்சியத்தே கௌன்யா ஏவ விருத்தியா. இது என்ன விருத்தியா புரிஞ்சுக்கணும்? கவுன விருத்தியா புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜா அதை புரிஞ்சுக்கணுமே தவிர நேரடியான வார்த்தையார்த்தமாக இதை எடுத்துக்கொள்ள
வாச்சியா அதாவது கவுன வாக்கியமா புரிஞ்சு. ஏன் இதுக்கு பேரு எப்படி இப்ப கம்பேர் பண்றாங்கன்னா குணசாமியம் அப்படின்பா. குணசாமியத்துல அவர் கம்பேர் பண்றாரு விருத்திக்காரர். அதாவது ஒரு கர்மம் பண்ணலைன்னா ஒரு பலனை கொடுக்குதுன்னா அது கர்மத்துக்கு சமத்தை போல குணசாமியம் பேரு. இந்த மாதிரி கம்பேர் பண்றதுக்கு பேரு குணசாமியம். அந்த குணசாமியம் இருக்கிறதுனால விருத்திக்காரர் வந்து நீ கர்மத்தை செய்யலினாலும் அது கர்மத்தை போல செஞ்ச கர்மத்தை போல பாவத்தை தரும்னு குணசாமியத்தினால அவரு மேட்ச் பண்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை எம்பசைஸ் பண்ணுவாரு. அடுத்ததும் இவர் சொல்ற வாக்கியம் தான், விருத்திக்காரர் தான். அதுக்கு அடுத்ததுதான் விருத்திக்கார வாக்கியம். நீங்க ரெண்டையும் விருத்திக்கார ஹெட்டிங் போட்டுக்கலாம் சைட்ல. அயம் ஸ்லோகங்கிற இடத்துல விருத்திக்கார ஆரம்பிக்கிறார். அது விருத்திக்காரருக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் பேரா. செகண்ட் பேராவும் விருத்திக்காரர் சொல்ற செகண்ட் பேரா. அதுக்கடுத்து மூணாவது பாத்தீங்களா, பேஜ் நம்பர் 354ல ஃபர்ஸ்ட் பேரா வந்து விருத்திக்காரர் சொல்றது, செகண்ட் பேரா வந்து வேதாந்தின்னு சொல்றோம். வேதாந்தி மீன் சங்கராச்சாரியா ரெண்டு அவர் பேசி முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வேதாந்தின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் என்ன சொல்றாரு, விருத்திக்கார் மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. தான் சொன்ன விஷயத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்து, என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்ர நித்யே கர்மணி அகர்மக அகர்ம யஃப் பஷ்யேத் பல அபாவாத் யதா தேனுகு அபி கௌஹு அகௌஹு உச்யதே ஷீராக்கியம் பலம் ந பிரயச்சதி இதி தத்வத் ததா நித்யகரணே து அகர்மணி ச கர்மக யஃப் பஷ்யேத் நரகாதி பிரத்யவாய பலம் பிரயச்சதி இதி. தத்ர நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்தில் நித்திய கர்மணி, இது யார் சொல்றது, விருத்திக்காரர் சொல்லிட்டு இருக்காரு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நித்திய கர்மணி, நித்திய கர்மத்தில், பஞ்சமகா யக்ன கர்மத்தில், நித்திய கர்மணி பஞ்சமகா யக்னங்களில் இப்ப என்ன ஆட் பண்ணிட்டார் நைசா, நித்திய கர்மங்கிற வேர்டு ஆட் பண்ணிருக்காரா. நித்திய கர்மணி இந்த பஞ்சமகா யக்னங்களில் அக்கர்ம யஃப் பஷ்யேத், எவன் அக்கர்மத்தை பார்க்கிறானோ, see the inaction, செயலின்மையை பார்க்கிறான். பஞ்சமகா யக்னங்கள் செய்வதல் என்ற செயலில் எவன் செயலின்மையை பார்க்கிறானோ, ஏன் எந்த விதமான பலனும் வரது இல்லையே, அப்படி எவன் பார்க்கிறானோ, ஏன் பல அபாவாத்து, பலம் வராததுனால, கர்ம பலன் வராததுனால பஞ்சமகா யக்னங்களை அக்கர்மமாக எவன் பார்க்கிறானோ, யதா தே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார், யதா தேனுகு, தேனுனா பசு. இப்போ தேனுகு அப்பி, பசுல கூட நம்ம ரெண்டு விதமான பசுக்கு பேர் வச்சிருக்கோம். ஒண்ணு கௌஹு, இன்னொன்னு அகௌஹு. கௌ, இன்னொன்னு பேர் என்ன, நான் கௌ. பார்த்தா ரெண்டுமே பசுதான், ஆனா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், ஒண்ணுக்கு கௌ, இன்னொன்னுக்கு நான் கௌ. ஏன் தமிழ் இங்கிலீஷ் இதுல வந்து கௌஹுனா கௌவு, ஆ போட்டா என்ன அர்த்தம், ஆப்போசிட். அப்ப இங்கிலீஷ் என்ன சொல்லலாம், பசு, தமிழ்ல சொன்னா பசு அப்பசு, ஆ போட்டுக்குங்க, பசு அப்பசு. ஆனா கண்ணுல பார்க்கும்போது என்னதான் தெரியும், ரெண்டும் பசுவா தான் தெரியும். அதுல ரெண்டு கேட்டகரி சொல்றோமா இல்லையா, யார பசுன்னு சொல்றோம், பால் கொடுத்தா அதுக்கு பேரு பசு, பால் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அது என்னது, அப்பசு. கௌஹு அகௌஹு பிரிச்சு சொல்றோமா இல்லையா. தேனுல, தேனு நாங்க தே மீன்ஸ் டு கிவ் மில்க், அதுக்கு பேர் தேனுன்னு சொல்லுவோம். கௌஹுங்கிறது பால் கொடுத்துட்டு இருக்கிற பசுக்கு பேரு கௌஹுன்னு சொல்லுவோம். கண்குட்டியோட பால் கொடுக்கிற ஸ்டேஜ் இருக்கிற பேரு கௌஹு. வயசாகி கண்ணுக்குட்டி கொன்று ஈன முடியாத நிலையில இருக்கிற அந்த பசுக்களுக்கு பேரு அகௌஹுன்னு. கௌதான், ஆனா அகௌஹு, ஏன்னா பால் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற பசு. நம்ம பிரிக்கிறோமா இல்லையா, யார் அழகா கேட்கிறாரு பாருங்க, யார் கேட்கறது, விருத்திக்காரர். அப்படி பேர் வச்சிருக்கோமா இல்லையா, தேனுகு அப்பி கௌஹு அகௌஹு உச்சியதே சொல்றோமா இல்லையா, பசு அப்பசுன்னு சொல்றோமா இல்லையா. கௌ நான் கௌ, இங்கிலீஷ்ல சொன்ன கௌ நான் கௌ, தமிழ்ல சொன்னா பசு அப்பசு, சான்ஸ்கிரிட் சொன்னா கௌஹு அகௌஹு, வருதா இல்லையா, சொல்றோமா இல்லையா, சொல்லப்படுகிறது. எதை வச்சு, ஷீராக்கியம் பலம் ந பிரயச்சதி. அங்க என்ன, ஷீராக்கியம் பால்,
பால்ங்கிற பழ கர்ம அந்த பழத்தை பசுனுடைய பலன் எதுக்கு நமக்கு வீட்டுல பசு வச்சிருக்கோம்? பால். அந்த பலன், அந்த பலனுக்காகத்தான் நம்ம கவு வச்சிருக்கோம். இப்ப அந்த பலனை கொடுக்காத போது நம்ம என்ன சொல்லிடுறத அகௌஹுன்னு சொல்றோமா இல்லையா? அப்பசுன்னு சொல்றோமா இல்லையா? அதை போலதான் இதுவும். உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க எவ்வளவு அழகா. க்ஷீராக்கியம் பலம். என்ன பலம்? பால் கொடுக்காத போது பிரயச்சத்தி, அந்த பலனை ந பிரயச்சத்தி கொடுக்காத பொழுது, பால் கொடுக்காத பொழுது இட் இஸ் கால்ட் ஆஸ் நான் கௌ ஆபசு அகௌஹு. இது தத்துவத்து. தத்துவத்துன்னு என்னது? எக்ஸாக்ட்லி லைக் திஸ். இதை போலதான் பலனை கொடுக்காத போது நம்ம என்ன சொல்றோம்? அது கௌதான், கண்ணில் பார்த்தா கௌதான் தெரியும். ஆனா என்ன பேர் வச்சுக்கிறோம்? அப்பசு. அத போல இது பஞ்சமகா யக்னங்கள் எந்த பலனையும் தராததுனால அது என்னதான்? அகர்ம. அடுத்தது ததா. அடுத்த லைன் ததா. அதை போல இந்த சேம் வே. அடுத்த செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் குவார்டர் பண்ணிட்டாரு. கர்மத்தில் அக்கர்மத்தை பார்த்து அடுத்து என்ன பண்ணணும்? அக்கர்மத்தில் கர்மத்தை பார்க்கணும் இல்லையா? நித்திய அகரணே, ஒமிஷன் ஆஃப், நான் டூயிங் ஆஃப் பஞ்சமகா யக்னங்களை செய்யாத போது, நித்திய கர்மத்தை இறைவன் கொடுத்த நித்திய கர்மத்தை செய்யாத பொழுது, நித்திய அகரணே தூ. உண்மையில் ஏன் தூ போடுறாரு? வேதத்துல சொல்லி இருக்கு. பஞ்சமகா யக்னங்கள் பண்ணலினா பிரத்யவாய தோஷத்தின் மூலியமாக நீ நரகத்துக்கு போவங்கிறது வேறு. அதனால இண்டீடு தூ உண்மையில் அக்கர்மணி, அது அக்கர்மணி ச கர்மயக. இந்த மாதிரி அந்த நித்திய கர்மத்தை பண்ணாத போது அது எங்க கொண்டு விடுது? நம்மள பாப்பத்தை கொடுத்து கர்மமேவ, அந்த அக்கர்மணி கர்ம ஏவ. அது மாதிரி எவ பஷ்யேத்து ச கர்ம எவ பஷ்யேத், அந்த அக்கர்மத்தில் எவன் கர்மத்தை பார்க்கிறானோ. ஏன் அது அக்கர்மமா இருந்தாலும் ஏன் கர்மம்? நரகாதி பிரத்யவாய பலம் பிரயச்சதி. ஒண்ணுமே செய்யலினாலும் அது என்ன ஒண்ணாது கொடுத்துரும்? நரகாதி. ஆதி போடுறாரு அப்படின்னாங்க. நரகம்ங்கிறது அல்டிமேட் சொல்லுவோம். அதெல்லாம் இல்லாம இந்த ஜென்மத்துல வந்து பிறந்தாலும் நரகங்கிறது ஒரு லோக்கம், அங்க போறது. ஆதிபதம் போடுறாரு போது ஆதி எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பஞ்சமகா யக்னங்கள் பண்ணல அப்படின்னா நரகம் போறது மட்டுமில்ல. ஏன்னா ஆதிங்கிற வேர்டு ஆட் பண்றாரு. ஆதி அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம ஒரு சரீரம் எடுக்கிறோம், மனித சரீரமே எடுக்கிறோம் அப்படின்னா கூணா குருடா பிறவிகள் வந்து சேரும். இப்ப செய்யலினா ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு போவோம். அப்புறம் அடுத்த ஜென்மமாக மனித சரீரம் எடுத்தாலும் இல்ல நாய் சரீரம் எடுத்தாலும் உடல் குறைபாட்டுடன், ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட வந்து நாம பிறப்போம்னு இவரு சொல்ல, விருத்திகாரர் சொல்லல, சாஸ்திரமே சொல்லி இருக்காரு. இவர் அதை எடுத்து கம்பேர் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் கொடுக்குது இல்லையா? அப்ப நீ எதுவுமே செய்யலினா அது இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்குதா இல்லையா? அப்ப அக்கர்மம் பண்ணாதது எதுக்கு சமம்? கர்மத்துக்கு சமம்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ சக புத்திமான் மனுஷேஷுங்கிறது விருத்திக்காரருடைய விளக்கம். அவர் அழகா விளக்கிட்டாரு. எக்ஸாம்பிள்லாம் வேற கொடுத்துட்டாரு. நமக்கே அப்படித்தானோன்னு தோன்ற அளவுக்கு விளக்கிட்டாரு. இப்ப வேதாந்தின் வராரு. நான் படிச்சிடறேன். இதுக்கு நீங்க இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியா கம்ப்ளீட் ஆகும். இந்த பேரா படிக்காம விட்டுட்டோம்னா அப்படி நின்று போயிடும். அடுத்த வாரம் வரும்போது எதை நெகேட் பண்றாருன்னு தெரியாம போயிடும். அதனால இதுக்கு ஜஸ்ட் அவுட்லைன் மீனிங் மட்டும் கொடுத்துறேன். இப்ப வேதாந்தி வராரு. என்ன சொல்றாரு அவரு? ந ஏத்தத்து, ஒரே வேர்டு. சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு? இப்ப இது வந்து சங்கராச்சாரியர் இந்த பேரா. ந ஏத்தத்து, நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. யுக்தம் வியாக்கியானம் ஏவம் ஞானாத்து அசுபாத்து மோக்ஷனு மோக்ஷானு மோக்ஷ அனுபபத்தே. எப்படி பிரிக்கணும்? மோக்ஷ அனுபபத்தேகே யத் ஞாத்வா மோக்ஷியசே சுபாத் இதி பகவதா உக்தம் வச்சனம் பாத்யேத. மீனிங் எழுதிக்கலாம். அப்படி கிடையாது. ந ஏத்தத்து, நீ இவ்வாறு கூறுவது யுக்தம். யுக்தம்னா நீ கூறுவது இட்ஸ் நாட் ப்ராப்பர். யுக்தம்னா இட்ஸ் இம்ப்ராப்பர். இட் இஸ் ந ஏத்தத்து யுக்தம் வியாக்கியானம். நீ கொடுக்கிற விளக்கம், வியாக்கியானம்னா விளக்கம். தமிழ் கூட சொல்ல, வெறும் வியாக்கியானம் பேசிட்டு இருக்காதுன்னா அந்த விளக்கம். நீ பேசுற இந்த விளக்கம் இம்ப்ராப்பர், சரியானது அல்ல, முரணானது அல்ல, சரியானது அல்ல.
இவர் என்ன இந்த இடத்துல என்ன நிறைய விதமா நெகேட் பண்ணுவார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அடே நீ சொல்றதெல்லாம் எடுத்துக்குவோம், அப்படியே வச்சுக்கிட்டாலும் கான்டெக்ட் என்னன்னு பாருங்கிற. பின்னால கீழ் லைன் 2வது லைன் என்ன கொடுத்திருக்காருன்னு பாரு. இதை அறிந்தவன் எத்து ஞாத்வா மோக்ஷியசே அசுபாத்து. கான்டெக்ஸ்ட புரிஞ்சு பேசு. இப்ப நீ சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இத மாதிரி பார்த்துட்டாலும் அதன் மூலியமாக அவன் மோட்சத்தை அடைய முடியுமா? ஏன்னா பின்னால் இறைவன் என்ன சொல்லியிருக்காரு, எத்து ஞாத்வா மோக்ஷியசே அசுபாத்து. அத கான்டெக்ஸ்ட பாரு. நீ சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு மோட்சம் கிடைக்க போகுதா என்ன? அப்ப கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நீ என்ன பண்ணிட்ட, வந்து ஒரு லைன் எடுத்து நீ எடுக்கிறதா இருந்தா கூட நம்ம கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கலாம். நீ சொல்றது ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இறைவன் பின்னாலே ஒரு லைன் கொடுத்திருக்காரு, கான்டெக்ஸ்டுக்கு வா, கான்டெக்ஸ்டுவல் மீனிங்க்கு வான்னு கூப்பிடுற சங்கராச்சாரியர். நீ கான்டெக்ஸ்ட் மீனிங் இல்லாம அந்த ஒரு லைன் தனியே எடுத்து வச்சு சிந்திச்சுட்டு இருக்கிற. கான்டெக்ஸ்டுக்கு வான என்ன எடுத்தா பின்னால இருக்க லைன் சிந்திச்சு பாரு. நீ சொல்ற மாதிரி விஷயத்த கர்மத்தில் நித்திய கர்மத்தை அகர்மமாவும் அகர்ம நித்திய கர்மத்தை பண்ணாதனால அது பாப்பம் வர்றதுனால அது இந்த அறிவெல்லாம் உனக்கு மோட்சத்தை கொடுக்க போதா என்ன? ஒரே அடி, ஒரே ஒரு அடிதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒருத்தருக்கு என்ன கிடைக்காது, அப்ப இறைவன் சொன்ன வாக்கியத்து நீ இறைவனுடைய கிருஷ்ணனுடைய வாக்கியத்துக்கு நீ முரண்படுகிறாய். இதை தெரிந்து கொள்வது, நீ சொன்ன மாதிரி கர்மத்தையும் அக்கர்மத்தையும் புரிஞ்சுக்கிறதுனால ஞானமோ மோட்சமோ நாட் அட் ஆல் பாசிபிள். ஆனா நான் கொடுத்த இன்டர்பிரேஷன் பிரகாரம் கர்மத்தில் ஆத்மாவில் அக்கர்மத்தை பார்ப்பவன் ஞானம் மோட்சம் இஸ் பாசிபிள். நான் சொல்ற விளக்கத்துல அவன் ஆத்மாவில எதை பாக்குறான், அக்கர்மாவை பாக்குறான். அவன் என்ன, அவன் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவன். ரெண்டு லைன் எடுத்துக்கலாம். அகங்காரத்தில் விடுபட்ட 2வது லைன், மூத்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் என்ன, ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர் 2 அப்படி புரியுது. கர்மத்தில் அக்கர்மத்தை பார்ப்பவன், அக்கர்மத்தில் கர்மத்தை எவன் பார்க்கிறானோ அவன் ஆத்மாவை அக்கர்த்தா என்று தெரிந்து கொள்கிறான். அகங்காரத்தில் இருந்து விடுபட்டவன் அவன் தான் 2வது லைனுக்கு மேட்ச் ஆவான். நான் சொல்ற விளக்கம் கொடுக்கிறவன் தான் அவன் தான் ஞாத்வா மோக்ஷியசே அசுபாத்து. அசுபம்னா சம்சாரத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். மீனிங் எழுதிக்கலாம். ஏவம் ஞானாத்து, இவ்வாறு அறிவதால். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, ஏத்தத்து உக்தம் வியாக்கியானம், ஒரே லைன் எழுதுறார். நீ சொல்லுவது இம்ப்ராப்பர். ஏன்னா ஏவம் ஞானாத்து, யோகா பண்ணுனா உடம்புக்கு நல்லதுங்கிற ஞானம் பலனை கொடுக்குதா? கொடுக்காது. அதேதான். இதெல்லாம் செய்யலினா பாப்பம் அப்படின்னு ஞானம் வந்துட்டா பாப்பத்துக்கு தச்சு எல்லாம் நாளைக்கே உட்காந்து பஞ்சமாக யக்ஞங்கள் பண்றோமா என்ன? அது எத்தனை வெடிய போட்டாலும் பஞ்சமாக யக்ஞம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் எங்காவது எக்ஸ்கியூஸ் கிடைக்குமா தானே தேடுறோம். அதான் சொல்றாரு அவரு. ஏவம் ஞானாத்து, இவ்வாறு அறிவதால். எது, பஞ்சமகா யக்ஞங்கள் பண்ணலினா பாப்போம் நரகத்துக்கு போகணும் நீ அறியறதுனால. அசுபாத்து மோக்ஷ அனுபபத்தே, மோட்சம் எல்லாம் அவனால பெற முடியாது. சம்சாரத்திலிருந்து, அசுபாத்துனா இந்த இடத்துல சம்சாரத்திலிருந்து மோட்சம்னா விடுதலை, அனுபபத்தேகே அடைய முடியாது. சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. ஏது, இத பஞ்சமகா யக்ஞங்கள் பண்ணலினா நீ நரக அது வந்து பண்ணலினாலும் அது கர்மத்தை போலன்னு புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்காது, மோக்ஷம் அனுபபத்தேகே. அடுத்தது அது அந்த கொட்டேஷன் கொடுக்கிறாரு. செகண்ட் கான்டெக்ஸ்ட் பாடு. எத்து பின்னால் என்ன கொடுத்திருக்காரு, எத்து ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். எந்த ஒன்றை அறிந்தால் அவன் மோட்சத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுவானோன்னு ஒரு வாக்கியம் இறைவன் கொடுத்திருக்காரு. இது யார் சொன்னது, நான் சொல்லுடா. பகவதா உக்தம் வச்சன. 2வது லைனை பாரு. பகவதா மீன்ஸ் பை கிருஷ்ணா. கிருஷ்ணர் என்ன சொல்லி இருக்காருன்னு பாரு. 2வது லைனை பாரு. பகவதா உக்தம், பகவானால் சொல்லப்பட்டது. வச்சனம், இந்த வசனம் எது, யத் ஞாத்வா மோக்ஷியசே அசுபாத்துங்கிற வச்சனம் யாருனால சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணரால சொல்லப்பட்டிருக்கு. உக்தா வச்சனம் பாத்தியத்தை, நீ அதுக்கு கான்ட்ரடிக்ட் ஆவ. இறைவன் சொன்ன வாக்கியத்துக்கு நீ உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல போனோம்னா இறைவனோட வாக்குக்கு அது முரண்படுகிறது. பாத்தியத அப்படின்னு என்ன சொல்றது, கான்ட்ரடிக்டர். யூ ஆர் கான்ட்ரடிக்டிங் பகவான்ஸ் வேர்ட்ஸ். இறைவன் சொன்ன கருத்துக்கு நீ முரண்படுகிறாய். 2வது லைனை சேர்த்துனோம்னா இறைவனோட கருத்துக்கு நீ முரண்பட்டுட்ட. அதனால லாஜிக்கா சொல்றேன், நீ சொல்றது தப்பு. நீ சொல்றதுன்னு எது சொல்றது, நீ கொடுக்கிற வியாக்கியானம் 4/18க்கு
நீ கொடுக்கிற வியாக்கியானம் தப்பு. ஏன்னா கான்டெக்சுவலா நீ சொல்றது ஒத்து வரல, பகவானுடைய கருத்துக்கு நீ கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.